இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காட்டுக்குள்ளே தாங்க வந்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 10, 20 மரத்துக்கு மேலே ஈனிருச்சுங்க நம்மளுக்கு வாழை மரம். இது பாருங்க காய் பிடிச்சி இப்போ வந்து ஒரு 10, 20 நாள்லைங்களே இதில் பூ முறிச்சிடலாங்க. இந்த ஒரு மரம் வந்து நல்லா வந்து தார் விட்ருக்குதுங்க நம்மளுக்கு. இனி இதே மரம் பார்த்திங்கன்னா இந்த மரம் பூராமே ஒன்று ஈன்றக்க ஆரம்பிக்குங்க. ஒரு மரம் வந்து நம்மளுக்கு பருவத்துக்கு வந்துருச்சுன்னா எல்லா மரமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈன்றக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து குண்டால் நேந்திர வாழைங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகுங்க. என்ன வெட்டாக இருக்குதா காய் முற்றி வெட்டாக இருக்குதா லேட்டாகுங்க. காய் வந்து தேங்கிறதுக்கு வந்து லேட் ஆகிறதுனால வந்து நம்மளுக்கு இது வந்து 13 மாதத்துக்கு மேலே ஆகிப்போங்க காய் வெட்டுற போதே. என்ன பண்ணுறதுங்க பாருங்கள், பாதிக்கு பாதி இந்த சருகடி உழந்ததில் மரத்து மேலே வரைக்குமே பார்த்திங்கன்னா போயிடுச்சுங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுக்கு மருந்தும் இல்லைங்க. அடித்தாலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மருந்தும் நம்ம அடித்தாலுமே இது வந்து கேட்காதுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருக்குங்க, நிற்காதுங்க. என்ன பண்ணுறதுங்க, இது அறுக்கா முட்டை வேணால் நின்றுக்குங்க. ஆனால் அறுக்கா முட்டுமே பார்த்திங்கனாலும் மேலே போகுதுங்களே. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது.